எல்லோருக்கும் வணக்கம். நாம ஜிபிபியூஸ்ல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் வந்து மேஜர் கிளான்ஸ் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ்டரா இருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபியூஎஸ்டி பார்ப்போம். ஜிபிபியூஎஸ்டி லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்து ஃபுல்லா ஹிட் ஆயிருக்கு. ஹிட் ஆயிட்டு நான் ஸ்டாப்பா பையிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 3500 பாயிண்ட் பை ஆயிருக்கு. பட் நம்ம வந்து டார்கெட் இங்கேயே புக் பண்ணிட்டோம். டுடே வந்து ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அத பத்தி பார்ப்போம். 15 மினிட்ஸ் சார்ட்ல ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன். ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகே. இதுக்கு டார்கெட் செட் பண்ணுவோம். ஜஸ்ட் நவ் தான் வந்து நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். உடனே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அது இன்னமும் பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. பட் டார்கெட் வந்து நமக்கு வந்து ஹிட் ஆயிருச்சு. நம்ம வந்து ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னமும் பையிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. பட் நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் எதிர்பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்கேல்பிங் தான் குடுத்தது. ஓகே. நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். ஏயுடியூஎஸ்டி. ஏயுடியூஎஸ்டி அதே போல தான். லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். டார்கெட் குடுத்துருக்கு. மறுபடியும் வந்து நான் ஸ்டாப்பா வந்து பையிங்ல தான் இருக்கு. டுடே வந்து ஒரு குட்டி ஸ்கேல்பிங் 30 மினிட்ஸ்ல. அத பார்ப்போம். ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள். ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிட்டு, டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து ஜிபிபியூஎஸ்ல மட்டும் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் கரன்சில எது பெஸ்ட்டா இருக்கோ அதில மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். பட் ஏயுடியூஎஸ்டியும் பெர்ஃபெக்ட்டா வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே. நம்ம வந்து ஜிபிபியூஎஸ்டி பார்த்தோம். ஏயுடியூஎஸ்டி பார்த்தோம். ஜிபிபியூஎஸ்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நியூசிலாந்து யுஎஸ்டி. நியூசிலாந்து யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். சூப்பர் ட்ரேடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்விங்குக்கு வெயிட் பண்ணேன். பட் ஸ்விங் வந்து கரெக்ட்டா இல்ல. பட் இப்ப கிடைச்சிருக்கு ஸ்விங்கு. ஜஸ்ட் நவ் வந்து அந்த ஜிபிபியூஎஸ்ல வந்து நான் ட்ரேட் வந்து புக் பண்ணிட்டேன். பட் உடனே வந்து நியூசிலாந்து யுஎஸ்ல ட்ரேட் கிடைச்சிருக்கு. பட் அக்ரெசிவா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கரெக்ஷன் வந்தா கண்டிப்பா வந்து ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு எலைட் வேவ் கிடைச்சிருக்கு. 4 ஹவர்ல. அது வந்து டார்கெட் செட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டுமாரோ கரெக்ஷன் வந்தா கண்டிப்பா ட்ரேட் பண்ணுவேன். இல்லன்னா வந்து எந்த ட்ரேடும் கிடையாது. டார்கெட் வந்து இன்னுமே இருக்கு. 4 ஹவர்ஸ் ஸ்விங் ட்ரேடிங். ஒரு எலைட் வேவ் இருக்கு. ஓகே. டுமாரோ கரெக்ஷன் வருதா? இல்ல டார்கெட் போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அடுத்து பார்ப்போம். யுஎஸ்டி கேடு. யுஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் நம்ம இங்கேருந்து பார்த்துட்டுருக்கோம். ஸ்விங் ஆகி போயிட்டுருக்கு. இது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜா ஃபால் ஆயிட்டுருக்கு. இதுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பார்ப்போம். 380 தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் இன்னமும் டார்கெட் இருக்கு. செல்லில் தான் இருக்கு. ஓகே. நம்ம வந்து சிஹெச்எஃப் பார்ப்போம். யுஎஸ்டி சிஹெச்எஃப். யுஎஸ்டி கேட் மாதிரியே யுஎஸ்டி சிஹெச்எஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அசெண்டிங் சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, அங்கேருந்து ஸ்விங் ஆயிட்டுருக்கு. பட் இது வந்து ஸ்விங்குக்கு வந்து கரெக்ஷன் வரும்ன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஒரு எலைட் வேவ் ஃபார்மேஷன் ஆகும்ன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் ஸ்டாப்பா வந்து ஃபால் ஆயிட்டுருக்கு.
ஓகே. நம்மளுக்கு வந்து இதில பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரேடும் இல்ல. ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். நான் ஸ்டாப்பா வந்து செல் ஆயிட்டுருக்கு. யுஎஸ்டி ஜேபிஒய் யுஎஸ்டி ஜேபி வந்து சொல்லவே தேவையில்ல. நம்ம வந்து டெக்னிக்கலா எதுவும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 பாயிண்ட் வந்து இது ட்ராப் ஆயிருக்கு. ஸோ, நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு டெக்னிக்கலா வந்து எதுவும் இல்ல இதுல. கோல்டு கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல போயிட்டுருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகுதா? செல் ஆகுதா? பை ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் சில்வர்ல நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. 15 மினிட்ஸ் சார்ட்டு, ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். பார்த்துட்டே இருந்தேன். பட் எடுக்கலான்னு நெனச்சேன் எடுக்கவே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரன்னிங்ல இருக்கு. அதுவும் இல்லாம சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் வாலட்டிலிட்டியா போயிட்டுருக்கு ரீசென்ட்டா. ஓகே. நம்ம வந்து ரைசிங் வெட்ஜ்க்கு வந்து டார்கெட் செட் பண்ணுவோம். கரெக்ட்டா அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் இருக்கு. டார்கெட் நோக்கி தான் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு $7 நெனைக்கிறேன். ஆமா. ஒரு நல்ல ஒரு ட்ரேடு. பட் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க முடியல. நம்ம எல்லா ட்ரேடுமே வந்து ட்ரை பண்ண முடியாது. சப்போஸ் மேஜர் கரன்சில எனக்கு ட்ரேடு இல்லன்னா, நான் வந்து சில்வர் ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே. இன்னமும் வந்து டார்கெட் வந்து இருக்கு. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. சில்வர் வந்து டார்கெட் போகுதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.